சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களும் அவரது மனைவி காஞ்சனா அவர்களையும் வருகின்ற 24ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகும்படி நீதிபதி உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். என்ன காரணம், சிறை தண்டனை வழங்கப்படுமா என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்கலாம். அதாவது சென்னை கிண்டி தொழிலாளர் காலனியில் உள்ள சிட்கோவின் நிலம் எஸ்கே கண்ணன் என்பவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அந்த நிலத்தை சென்னை மேயராக இருந்தபோது அமைச்சர் மா சுப்பிரமணியன் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி போலி ஆவணங்கள் மூலம் தனது மனைவி காஞ்சனாவிற்கு மாற்றியதாக சைதாப்பேட்டையை சேர்ந்த பார்த்திபன் புகார் ஒன்றையும் கொடுத்திருந்தார். இந்த வழக்கை விசாரணை செய்த சிபிசிஐடி போலீசார் மா சுப்பிரமணியனுடன் மற்றும் அவரது மனைவிற்கு எதிராக பல்வேறு சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவும் செய்து ஊழல் தடுப்பு சட்டம் வழக்கு பதிவு செய்து கிட்டத்தட்ட 2019ஆம் ஆண்டு குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தார். ஆனால் அந்த மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டு நேற்று முன்தினம் விசாரணைக்கு வந்தது. இதில் இறுதி தீர்ப்பாக வருகின்ற 24ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணை நடத்தப்படும். அதில் மா சுப்பிரமணியன் அவர்களும் அவரது மனைவியும் ஆஜராக வேண்டும். திமுகவில் ஒரு தவறு செய்யலாம், இரு தவறு செய்யலாம். ஒட்டுமொத்தமாக திமுகவின் அமைச்சர்கள் பல தவறுகளை செய்து கொண்டு மக்களை ஏமாற்றிக்கொண்டு ஒட்டுமொத்த சொத்துக்களையும் தனது பினாமிகள் பெயரிலும் மனைவிகளது பெயரிலும் எழுதி வைத்து கொண்டு நாங்கள் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை என்று மனு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார் மா சுப்பிரமணியன் அவர்கள். ஆனால் இந்த மனுவை நீதிபதி தள்ளுபடி செய்து உண்மையாகவே இந்த நீதிபதியை நாம் பாராட்ட வேண்டும். கிட்டத்தட்ட 2019ஆம் ஆண்டு இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இறுதியாக இதன் நீதி கிடைக்குமா, பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த இடம் ஒதுக்கீடு செய்யப்படுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அது மட்டுமல்ல, மேயராக இருந்த பொழுது சொத்து மதிப்பை விட தற்பொழுது பல மடங்கு உயர்ந்திருப்பதற்கு காரணம் என்ன, அப்படி உயர்ந்ததற்கு எவ்வாறான செலவினங்களும் அதன் மூலம் வருவாய்கள் எவ்வளவு ஈட்டினார் என்றும் நிறுவனங்கள் எப்பொழுது தொடங்கப்பட்டது, அதற்கான மூலதனம் எங்கிருந்து வந்தது என்ற ஒவ்வொரு கேள்விகளையும் நீதிபதிகள் கேட்க உள்ளார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்கள் இருந்தால் அதை அனைத்துமே பறிமுதல் செய்யப்படும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஆனால் அதிகாரத்தை பயன்படுத்தி இவர்கள் வெளிவராமல் இருப்பதற்கு நீதிபதி சரியான தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று பலரும் இணையதளங்களில் கூறி வருகிறார்கள். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். அமைச்சரின் மனைவிற்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்?